பெறுவது நான் நம்புறேன், மனப்பூர்வம் நம்புறேன். குறிப்பா ஒரு கலைத்துறைக்குள்ள வரும்போது எங்க அடிப்படை ஞானம் இல்லாம தான் உள்ள வருவோம். சில படங்களை பார்த்து நம்ம சில விஷயங்களை கத்துக்குவோம், சிலருடைய வாழ்க்கை வரலாறை பார்த்து நம்ம கத்துக்குவோம். அப்படி நிறைய படங்களை பார்த்து 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 அதுல நான் படிச்சுட்டு இருக்கும்போது 5ஆம் கிளாஸ் வந்து 6ஆம் கிளாஸுக்கு கிளாஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது வரிசையா கூட்டு போவாங்க. கூட்டு போறப்போ சீனியர்லாம் பார்த்து புதிய மறுப்புகள்லாம் போயிட்டு இருக்காங்க அப்படின்னாங்க. புதிய மறுப்புகளா? அந்த வயசுல எனக்கு ஏற்பட்ட அந்த கியூரியாசிட்டி, புதிய மறுப்புகள் படம் யாருங்க டைரக்டர்? பாரதிராஜ் சார். அப்ப நெருங்கில விதித்த விதை நம்மளோட இயக்குனராக. ஆனா அந்த விதை போட்டவர்கள் எல்லாம் என்னால சந்திக்க முடியாம போயிடுச்சு. காரணம் கேட்டீங்கன்னா, அவங்க வளர்ந்து வரப்பட பார்த்தீங்கன்னா சுத்தி பெரிய மதிய கோட்டை சுவர், அதுக்கு உருவாக்குறவங்க மட்டம் உருவாக்கிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சினிமா காலகட்டத்துல கமல் சார், ரஜினி சார், கேப்டன் இவங்க எல்லாருமே வந்து பணியாற்றிருக்கேன். அதுக்கு மிக முக்கிய காரணம் எனது குருநாதர் திரு சந்தான பால் சார் அவர். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சொல்றேன் சார், ஒரு இயக்குனர் ஒரு உதவி இயக்குனர் எப்படி டீல் பண்ணுவாங்கிறத அவர்கிட்ட தான் நம்ம கத்துக்கணும். எக்ஸலன்ட். அப்ப நீ எனக்கு தொழில் கத்து வந்திருக்க, என் சிசிய நீ எல்லாத்தையும் கத்துக்கோ, நான் கத்துக்கணும் அவசியம் இல்லை, நீயே தெரிஞ்சுக்கோ அப்படின்னு நம்பி அந்த தொழில் ஒப்படைக்கக்கூடிய ஒரு டைரக்டர் யாருன்னா டைரக்டர் சந்தான பால் சார் எனக்கு ஒப்படைக்கும். அப்பேற்பட்டவர்கள் ஒப்பது எனக்கு மிகப்பெரிய பாக்கியம். இந்த நேரத்தில் நான் வந்து நிறைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கணும். இந்த சூரியனும் சூரியகாந்தியும் திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் வெளியிட்ட இயக்குனர் திரு பார்த்திபன் சார் அவர்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு காலகட்டத்துல சினிமா துறைக்கு வந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய லெஜன்ஸா நான் நினைக்கிறேன். கமல் சார், ரஜினி சார், கேப்டன் இவர்களை தாண்டி நல்ல கதைவசம் எழுதுறப்பா அவர் தான் சிறந்தவர், நல்ல நடிக்காருப்பா அவர் தான் சிறந்தவர் அப்படின்னு ஒவ்வொரு காலகட்டத்திலும் பரிணாமிச்சு வர போகும்போது அவங்க மனசுல நம்ம ஓடி அப்படி ஓடி போனவர் தான் பார்த்திபன் சார். புதிய கதை பார்த்ததுக்கு அப்புறம் நான் கதை பண்ண ஆரம்பிச்சேன். அவர் எந்த கதை பண்ணாலும் பார்த்திபன் ஹீரோ பண்ற மாதிரி ஒரு சென்சிட்டிவ் வரும். ஸோ அதனாலதான் ஃபர்ஸ்ட் அவர் வச்சு நான் படம் பண்ண முடிவு பண்ணேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் பிள்ளைகள் படம் போது நான் கமல் சார் தீவிர ரசிகன். பிள்ளைகள் படம் பார்க்கறப்போ ரவிநாட்டி சார் ஒளிப்பதை பார்த்து இவரை வச்சு நம்ம படம் பண்ணாச்சு. ஸோ எல்லாமே நம்ம இந்த முதற்படம் நினைக்காத நான் இல்லை. பார்த்திபன் சார், தேவயானி மேடம், இவங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்னை இயக்குநராகிய ஐஸ்வரி கணேசன் சார் அவருக்கு இந்த நேரத்தில் மிகப்பெரிய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். பொதுவாக பாத்தீங்கன்னா ஜாதி ஏன் ஜாதா வசதி ஓன் ஜாதா வசதி கொடி பிடிக்கிற ஒரு காலம் ஆயிடுச்சு. ஸோ அதை தாண்டி நம்ம வந்து சிந்திக்க ஆரம்பிக்கணும். நம்ம ஏன் மனிதனாக இருக்கக்கூடாது வார்த்தையில, அது பெரிய பிரச்சனை. எதாவது நம்ம கூடிட்டு அதையே நினைக்க வச்சு மக்களை வந்து பிரித்து வைக்கிற ஒரு காலகட்டமாக மாறி போச்சு. நம்மளே ஒற்றுமையா இருக்கணுங்கிறது நினைப்போடு தான் இந்த சூரியன் சொன்ன படத்தை நான் எடுத்திருக்கேன். இது வித்தியாசமான ஒரு கதைக்களம். நிச்சயமாக விமர்சனம் பண்றவங்க சரி, படம் பார்க்கறவங்க சரி, அடுத்த காட்சி யூடியூப் அது ஒரு ஸ்கிரீன் பிளே, ஒரு நல்ல புரட்சிகரமான கதை, மக்களுக்கு சேர வேண்டிய ஒரு கதை. அந்த கதை வந்து மக்களுக்கான கதைகளாக மக்கள் போராளிகளை நான் பரிசீலனை அழைக்கணும்னு நினைச்சேன். அதன்படி திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் ஒத்துக்கிட்டாங்க, முத்துரசன் ஒத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி மக்கள் போராளி மன்சூர் அலிகான் சார் ஒத்துக்கிட்டாரு. மன்சூர் அலிகான் சார் பொறுத்தவரைக்கும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. நான் கேட்டேன், சார் வரல அப்படியா டைட்டில் இல்லப்பா சூரியன் சூரியகாந்தி சார், அப்படி என்னென்ன பண்ண முடியுது, கண்டிப்பா வரேன் அப்படின்னாரு. அந்த மனசுக்காக நான் வந்து பாராட்டுறேன், அவருக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சேன். இல்லப்பா எனக்கு வந்து அத்தனை பேரைய மதித்து அந்த எங்க வீட்டுல தங்கிக்கீங்க, இங்கேயே படம் வந்து லொகேஷன் பார்த்து சின்ன குழந்தை விடுவாரு. அவர் பெரிய நல்ல முறையில் அவர் சுற்றி ஊரே இருக்கு. அவர் நமக்கு அவ்வளவு ரெஸ்பான்ஸ் கொடுத்தாரு. ஏன்னா அவரு சினிமாவை விரும்புகிறவர், சினிமாவை விரும்புகிற நேசிக்கிற ஒரு தயாரிப்பாளர் ஒரு இயக்குனர் சேர்ந்து அதை இயக்க ஜெயிக்கலாம் கண்டிப்பா. சோ அதே மாதிரி சச்சின் மாடி அவர் சொல்லிட்டு சார் தான் படத்துல இதே தயாரிப்பாளர், மிகப்பெரிய சினிமா நேசிக்கிறவர். அப்படி யோசிப்பார், கதை கேட்டு படத்தை டபுள்வாசி பார்த்தாலும் சிரிச்சு 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 போடுறாரு. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல பாருங்க. அந்த சந்தோஷம் தான் எனக்கு மிகப்பெரிய வெற்றி. சோ என்னுடைய மானசீக குரு ஆர் விஜயகுமார் சார், அப்புறம் ராஜ் அழகு பொண்ணேன் சார், சார் சசிநாதன் சார், சார்
சௌந்தரபாண்டியன் சார் எனக்கு வந்து வாழ்க்கையில மறக்க முடியாத ஒருத்தர். பல இக்கட்டான காலகட்டம்லாம் எனக்காக போன்ட்டு நின்னவரு. அதுக்காக அவருக்கு இந்த விருப்பம் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி முரளி சார், அவரு என்ன அசோசியேட் காலத்துல பார்த்திருக்காரு, அவருக்கு தெரியும் என்னை பத்தி. சோ ஒரு போராளியா இருந்த எனக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்த பேசுறது பேச்சு வந்து அற்புதமா இருக்கு. கருத்துக்களா இருக்கு. அந்த கருத்துக்களை ஆணித்தரவா கொடுக்கிற ஒரு தைரியம் இருக்கு. அதை நான் மதிக்கிறேன் சார். அதே மாதிரி சார் விஜய் சார் ஒரு காமெடி ஸ்கிரிப்ட்ல ஜெயிக்கிறது அப்படின்னா விஜய் சார் கத்துக்கலாம். எக்ஸலன்ட் டைரக்டர் விஜய் சார், வெல்கம் சார். ஆனா மனமால அது பிறகு இன்னொரு கதையின் நாயனாக விக்ரம் சுந்தர், விக்ரம் சுந்தர் நீ பாத்துருக்கீங்க. இவங்க எல்லாமே இந்த கதையில வாழ்ந்திருப்பாங்க. எல்லாமே புதுமுகமாக எல்லாமே பெஸ்ட் டேலண்டட் பர்சன்ஸ் எல்லாமே. சோ இதெல்லாம் இந்த படத்தின் மூலமாக இந்த சினிமாவில ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு வரணும்னு நான் ஆண்டவரை வேண்டிக்கிறேன். தப்பு தப்புன்னு பிடிப்போம், தப்பு போற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த ஆர்டிஸ்ட் உட்காருங்க. இந்த கதையை வச்சுட்டு நான் ஹீரோ தேடிட்டு இருந்தேன். தேடிட்டு இருக்கப்போ ஸ்ரீகிரி பத்தி நான் கேள்விப்பட்டேன். ஸ்ரீகிரி பாத்தீங்கன்னா இவருக்கு இயல்பாவே வாய் பேச முடியாது, காது கேட்காது. இதுதான் உண்மை. ஆனால் அதையும் தாண்டி நான் நடிப்பேன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் இந்த படத்தையே நான் எடுத்தேன். அந்த படத்தை எங்க சொல்லணும் பாத்தீங்கன்னா சேலஞ்சிங்கா வாழ்ற ஒரு ஆள். நிறைய சேலஞ்சிங்க பார்த்தாச்சு, இது ஒரு சேலஞ்சிங். என் ஒய்ஃபிட சொன்னா பசங்க சொன்னா, அப்பா இவரை வச்சு நீ படம் அனுப்பா அப்படின்னாங்க. அங்கிருந்தா இந்த படத்துடைய ஆணி பேர் ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு விதை அங்கதான் போட்டேன். இவர் நடிக்க வைக்கிறது ஒரு சேலஞ்சிங்கா நினைக்கவே வேணும். என்கிட்ட நம்ம சேலஞ்ச் தானே, நம்ம தான் நிறைய பார்த்துட்டோமே. ஏன்னா சார் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து அங்கிருந்தாலும் வர வேண்டியது இருக்கு. சோ ஸ்ரீகிரியை பொறுத்த வரைக்கும் வெரி டேலண்ட் பர்சன். நான் போய் எதுக்கு சொல்லுவேன், வாய்ஸ் பேச அப்படியே அது புரிஞ்சு டக்குனு எமோஷனல் பாத்தீங்கன்னா இப்போ செஞ்சு சொன்னார், இல்லப்பா இந்த பையன் இப்படி சூப்பரா பண்ணிருக்கான். ஒரு மோகன்லால் பண்ணிருக்காங்க, வார்த்தை வந்து அற்புதமான ஒரு வார்த்தை. இன்னொரு மோகன்லாலாக உருவெடுக்க வேண்டும் ஸ்ரீகிரி அப்படிங்கிற ஆசை. நல்லா வருவாரு. இங்க இருக்க அத்தனை பேர் ஆசீர்வாதமும் அவருக்கு வேணும். அவங்க அம்மா சொல்லுவாங்க அடிக்கடி, என் பையன் பாத்துங்க எனக்கு வேணாங்க, என் பிரதர் நான் பாத்துக்கன்னு சொல்லி அப்படிதான் கூட்டு வந்தேன் இந்த படத்தை. உங்க சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ. ஜஸ்ட் சொல்றேன். மனித இனம் பாத்தீங்கன்னா ஒரு கடந்த ஓரிரு நூற்றாண்டுல எத்தனையோ சாதனைகள், எவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட், தொழில்நுட்பம், மருத்துவமனை அந்த மாதிரி எங்கேயோ வந்து முன்னேறிட்டு இருக்கு. ஆனா அப்படியே பார்க்கும்போது ஒரு சில இடத்துல இன்னும் நம்ம வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை தான் சார் வந்து ஒரு விதையா எடுத்து அதை ஒரு கதையா ஆக்கி மேலும் மெருகேற்றி ஒரு படமா உருவாக்கி இருக்காரு. ரொம்ப இன்றைக்கு சமுதாயத்துல ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை அது. ஒரு சின்ன தீப்பொறி கூட அது பெரிய தீயா பரவக்கூடிய ஒரு விஷயம். அதை ஒரு அருமையான கதையா எடுத்திருக்காரு. நல்ல படமா வந்திருக்கு. எங்க எல்லாருடைய உழைப்பையும் போட்டு எடுத்திருக்கோம். அது சினிமா ரசிகர்களிடையே கொண்டு சேர்க்கறதுக்கு உங்க பேராதரவு வேண்டும். நன்றி.